வெல்கம் டு நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் அச்சீவர்ஸ்க்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் 2024 ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த எக்ஸாமுடைய பயாலஜி கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸோட பார்க்கலாம். Ligases is a class of enzymes responsible for catalyzing the linking together of two compounds. Which of the following bonds is not catalyzed by it? இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1, carbon bonds. F. Skoog observed that callus proliferated from the internodal segments of tobacco stem when axin was supplied with one of the following except. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3, abscisic acid. அதாவது F. Skoog observed that from the internodal segment of tobacco stems the callus proliferated only if in addition to the axin the nutrient medium was supplied with the extracts of vascular tissue, yeast extract, coconut milk or DNA. So இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3, abscisic acid. Given below are some statements about plant growth regulators. இங்கே கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் எந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆல் GA அதாவது ஜிப்ரலிக் ஆசிட் ஆர் அசிட்டிக் இன் நேச்சர். ஏ வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆக்சின்ஸ் ஆர் ஆன்டோகோனிஸ்ட் டு ஜிப்ரலிக் ஆசிட். இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். அப்சிசிக் ஆசிட் தான் ஆன்டோகோனிஸ்டிக் டு ஜிப்ரலிக் ஆசிட். ஸோ பி வந்து இன்கரெக்ட். சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜியாட்டின் வாஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் கோகோனட் மில்க். இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எத்திலின் இன்டியூசஸ் ஃப்ளாரிங் இன் மேங்கோ. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்சிசிக் ஆசிட் இன்டியூசஸ் பார்த்தனோகிராஃபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஆக்சின்ஸ் தான் இன்டியூசஸ் பார்த்தனோகிராஃபி இன் சர்டைன் ஃப்ரூட்ஸ் சச்சஸ் டொமேட்டோஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல கரெக்ட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து A, C, D. So correct answer option 1, A, C, D. Identify the incorrect statement related to gel electrophoresis. இந்த கொஷினில் incorrect statement வந்து ஆப்ஷன் 1 தான். அதாவது separated DNA fragments can be directly seen under ultraviolet radiation. இதுதான் வந்து incorrect. Because separated DNA fragments can be visualized only after staining the DNA with a compound known as ethidium bromide followed by exposure to ultraviolet radiation. ஸோ வந்து ஸ்டேட்மெண்ட் 1 தான் வந்து இன்கரெக்ட். மற்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செப்பரேட்டட் DNA கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ஜெல் பீஸ். இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 3 ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃப்ராக்மெண்ட் ஆஃப் DNA மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் ஆனோட். இதுவும் கரெக்ட் தான். ஏன்னா DNA வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு மாலிகுல், ஹென்ஸ் இட் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் தி பாசிட்டிவ் எலக்ட்ரோட் ஆனோட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 3யும் கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட் 4 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சீவிங் எஃபெக்ட் ஆஃப் ஆக்ரோஸ் ஜெல் ஹெல்ப்ஸ் இன் செப்பரேஷன் ஆஃப் DNA ஃப்ராக்மெண்ட்ஸ். இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான். அதாவது செப்பரேட்டட் DNA ஃப்ராக்மெண்ட்ஸ் கேன் பி டைரக்ட்லி சீன் அண்டர் அல்ட்ராவயலட் ரேடியேஷன். இதுதான் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் பற்றின இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Which of the following examples show monocarpellary unilocular ovary with many ovules? இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4, A and C only. ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செஸ்பானியா, சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இண்டிகோஃபெரா. அதாவது மோனோகார்புலரி யூனிலோகுலர் ஓவரி வித் மெனி ஓவியூல்ஸ். இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் ஃபேமிலி ஃபேபேசி. இங்கே கொடுத்துருக்கிறதுல செஸ்பானியாவும் இண்டிகோஃபெரா இது ரெண்டும் பிலாங்ஸ் டு தி மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி ஃபேபேசி. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். பிரிஞ்சால் அண்ட் டொபாக்கோ இது எந்த ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னா சொலனேசிய ஃபேமிலியை சேர்ந்தது. ஆஸ்பர்கஸ் வந்து லில்லியேசி ஃபேமிலியை சேர்ந்தது. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4, A and C. அதாவது செஸ்பானியா அண்ட் இண்டிகோஃபெரா தான் கரெக்ட் ஆன்சர். Given below are 2 statements. Statement 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, in the lac-operon the Z gene codes for beta galactosidase which is primarily responsible for the hydrolysis of lactose into galactose and glucose. Statement 1 வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். Statement 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
in addition to lactose, glucose or galactose can also induce lac operon. இது வந்து incorrect statement. ஏன்னா glucose and galactose cannot act as an indicator of lac operon. Lactose or allactose தான் inducer of lac operon இருக்கும். So statement 2 வந்து false, statement 1 தான் correct. So இந்த questionக்கான correct answer option 1. Statement 1 is true but statement 2 is false. The part marked as X in the given figure is, இங்கே வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்ன்றது எதை டினோட் பண்ணும் அப்படின்னா தலாமஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2 தலாமஸ். நெக்ஸ்ட் கொஷின், இங்கே 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூனும் எந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்னும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன் ஏ டைகாட்டிலிடனஸ் லீஃப் தி அடாக்சியல் எபிடெர்மஸ் generally bears more stomata than the abaxial epidermis. இந்த statement 1 வந்து incorrect. ஏன்னா in a dicotyledonous leaf adaxial epidermis அதாவது upper surface generally bears very less stomata and may even lack stomata. அது மட்டும் இல்லாமல் abaxial surface கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து less number of stomata தான் இருக்கும். ஸோ statement 1 வந்து false. Statement 2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, in a dicotyledonous leaf the adaxially placed palisade parenchyma is made up of elongated cells which are arranged vertically and parallel to each other. Statement 1 வந்து correct. So இந்த questionக்கு correct answer option 2. Statement 1 is false but statement 2 is true. Which of the following are not fatty acid? இங்கே கொடுத்துருக்கிறதுல எது fatty acid கிடையாதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 A, D and E ஒன்லி. ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா குளூட்டாமிக் ஆசிட், அது வந்து ஃபேட்டி ஆசிட் கிடையாது. டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெசித்தின் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஃபேட்டி ஆசிட் கிடையாது. இ வந்து அஸ்பார்டிக் ஆசிட், அதுவும் வந்து ஃபேட்டி ஆசிட் கிடையாது. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 A, D and E. இதுதான் ஃபேட்டி ஆசிட் கிடையாது. மற்ற ஆப்ஷன் பி இருக்கு இல்லையா, அரக்கனாடிக் ஆசிட், சி வந்து பால்மிட்டிக் ஆசிட், இதெல்லாம் வந்து ஃபேட்டி ஆசிட் தான். குளூட்டாமிக் ஆசிட் அண்ட் அஸ்பார்டிக் ஆசிட் இது ரெண்டும் வந்து அமினோ ஆசிட். லெசித்தின் வந்து பாஸ்போலிபிட். ஸோ பால்மிட்டிக் ஆசிட் அண்ட் அரக்கனாய்டிக் ஆசிட் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்கிறதுல ஃபேட்டி ஆசிட், மற்றதெல்லாம் நான் ஃபேட்டி ஆசிட். Consider the pyramid of energy of an ecosystem given below. If T4 is equivalent to 1000 joule, what is the value of T1? இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4 10,000 ஜூல். அதாவது அக்கார்டிங் டு தி 10% law which states that only 10% of energy is transferred to each tropic level from the lower tropic level. ஸோ அந்த வேல்யூ ஆஃப் T1 வந்து நம்ம வந்து 10,000 ஜூல்னு எடுத்துக்கிறோம். அப்போ T2 என்ன வரும், 10 divided by 100 into 10,000. நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 lakh ஜூல் கிடைக்கும். T3ல வந்து 10 divided by 100 into 1 lakh ஜூல் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10,000 ஜூல் கிடைக்கும். T4ல 10 divided by 100 into 10,000 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1000 ஜூல் கிடைக்கும். இப்போ T4ல 1000 ஜூல் கிடைச்சிச்சு இல்லையா, அப்போ T1 என்னவா இருக்க முடியும் அப்படின்னா 10,000 ஜூலாக தான் இருக்கணும். ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4 10,000 ஜூல். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.